தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சு போன விஷயம். ஃபிளமிங் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. டோனியும் ஒரு விளக்க கருத்து சொல்லியிருக்காரு. டோனி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க ஒழுங்கா விளையாடல அதுங்கிறத ஒத்துக்கிட்டாரு. நாங்க ஒழுங்கா விளையாடல, எங்களோட ஓப்பனிங்ல ப்ராப்ளம் இல்லைன்னா மிடில் ஆர்டர்ல ப்ராப்ளம்னா சரி பண்ணிடலாம், ஒருத்தர் 2 பேர் ப்ராப்ளம்னா சரி பண்ணிக்கலாம். டோட்டல் பேட்ஸ்மேன் இருக்கிற 4-5 பேருமே ஒழுங்கா விளையாடல, நாங்க எதிர்பார்க்குற மாதிரி விளையாடலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னொரு 20 ரன் 30 ரன் சாட்டு இதான் நடக்குது தொடர்ந்து. அதனால டீமுக்குள்ள பாத்தீங்கன்னா பேட்டிங்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு. பவுலிங் சைடு பார்த்தோம்னாலும் பவுலிங் சைடு நிறைய ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி டோனி அவர்கள் பேசுறாரு. இந்த பக்கம் ஃபிளமிங் பாத்தீங்க அப்படின்னா ஓப்பனா உடைச்சிட்டாருங்க. ஆமாங்க, நான் அப்பாலஜி கேட்டுக்கிறேன், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ஆக்ஷன்ல ஒழுங்கா டீமை எடுக்கல, என்னோட மிஸ்டேக் தான், நான் எதிர்பார்த்த பிளேயர்ஸ் அவங்களுடைய எஃபோர்ட்டை கொடுக்கல, அவங்களுக்கு அவங்களும் அவங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க ஒரு விஷயம், அந்த விஷயத்தையும் அவங்களால செய்ய முடியல, அவங்க சொல்றாங்க நான் இப்படி செய்யறேன்னு, ஆனா உள்ள போனா அது வேற மாதிரி இருக்கு, அதுக்கு அது நான் ஆக்ஷன்ல எடுத்த மிஸ்டேக்குங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இந்த டீம்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, இந்த டீம்ல நாங்களும் என்னென்னமோ சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், இந்த டீமை எங்களால சரி கட்டி கொண்டு வரவே முடியல, இனி இருக்கிற மேட்சை பாத்தீங்க அப்படின்னா எங்களால முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் எஃபோர்ட்டை கொடுத்து எங்களோட ஃபுல் திறமையை காட்டி இருக்கிற மேட்சை ஜெயிச்சு என்னோட ரசிகர்கள் எங்களை ஆதரிக்கிற சிஎஸ்கேவை ஆதரிக்கிற ரசிகர்களுக்கு நாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இருந்தாலும் இந்த மீதி இருக்கிற மேட்சை ஜெயிச்சு அவங்களுக்கு ஒரு சின்ன ஆறுதலாவது கொடுக்கணும் அப்படிங்கறத எங்களுடைய எண்ணமா இருக்கு. அது கண்டிப்பா நிறைவேறும்னு நினைக்கிறேன். அடுத்த சீசனுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு சரியான டீமோட நாங்க களத்துல வருவோம். என்னுடைய ரசிகர்களுக்கு சிஎஸ்கே ரசிகர்களுக்கு நான் திருப்திப்படுத்துற மாதிரி ஒரு டீமை கண்டிப்பா 2026 கொடுப்பேன், நம்புங்க அப்படின்னு சபதம் எடுத்திருக்காரு.